கனா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்பரசி விஸ்வா கிட்ட உங்கள் கல்யாணம் நின்னதை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்ல, அதுக்கு விஸ்வா என் கல்யாணம் நின்னதை நினச்சி நானே கவலைப்படல, நீ எதுக்காக கவலைப்படுற? என்ன தாத்தா இருந்தது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா அவரே இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், சுபா எப்படி இருக்கான்னு கேட்க, இப்போ பரவாயில்ல, அன்னி கூட தான் இருக்கான், ஆனால் இந்த வீடியோவை வைரல் பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார், நீங்கள் மட்டும் அங்கே வந்து சுபாக்கு கால் பண்ணி கொடுக்கலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு விஸ்வாக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்போது விஸ்வா அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த மாதிரி சார் சார்ன்னு கூப்பிடுறத நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விஸ்வா இந்த டோர்னமெண்ட்டில் நீ வின் பண்ணணும், நீ தான் வின் பண்ணுவேன் எனக்கு நல்லாவே தெரியும், இந்த கோச் எப்படின்னு தெரியல, இனிமேல் நீ தான் உனக்கு கோச்சு, நானும் உன்னை பர்சனலாக ட்ரெயின் பண்ணுறேன், தயவு செஞ்சு எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோன் அட்டன் பண்ணு, இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசாமல் இருந்த மாதிரி பதில் சொல்லாமல் போன மாதிரிலாம் இனிமேலும் இருக்காது, ஒழுங்காக என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு கை கொடுக்க, அதுக்கு அன்பரசி கை கொடுக்காம அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. சரி, நீ தான் என்னோட ஆல் தி பெஸ்ட்டை ரிசீவ் பண்ண மாட்டேன், எனக்கு கங்க்ராட்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அன்பரசி எதுக்காக அப்படின்னு கேட்க, நீ முதல்ல கை கொடு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அன்பரசியும் கை கொடுக்குறாங்க. உடனே நான் ஒரு கேமில் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த 500 ரூபாய் நோட்டை காமிக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நம்ம கல்யாணத்தை பற்றி உங்கள்கிட்ட கேட்கும் போதும் நீ ஒரு விஷயத்த சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அதை அன்பரசிக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. அன்பரசி அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 68822335 ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு இந்த நோட்டை எப்படி நீங்கள் கொடுத்துட்டா திரும்ப வராதோ அந்த மாதிரி தான் நம்மளோட காதலும் அப்படின்னு நீ சொன்னல, இப்போ ஞாபகம் இருக்கா, இந்த நோட்டு என் கைக்கு திரும்ப வந்துருச்சு, கடவுள் என்னை வேற ஒரு கேமில் ஜெயிக்க வச்சு இந்த நோட்டை என் கைக்கு கொண்டு வந்திருக்காரு, இப்போ என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க அன்பரசி அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாரு, இனிமேல் எப்போ ஃபோன் பண்ணாலும் என்னோடய ஃபோனை நீ அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் சிவகாமியும் மங்காவும் சந்திரசேகரன் ஜானகியும் ஜட்ஜை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. அங்கே ஒரு ஆள்கிட்ட சொல்லி வீடியோ கால் போட சொல்லியிருக்காங்க. இவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்க்குறதுக்காக அவங்களும் அந்த வீடியோ காலில் பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்பரசியும் மஞ்சுவும் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போது மஞ்சு அன்பரசி கிட்ட, ஆமாம் சாமியார் சொன்ன டேட்டும் முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் நீ உங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறியே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அன்பரசி மஞ்சு கிட்ட எங்கள் அப்பா யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மஞ்சு ரொம்ப ஆர்வமாக யார் சொல்லு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜட்ஜி சந்திரசேகர்கிட்டையும் ஜானகிக்கிட்டையும், இங்கே பாருங்கள் சார், நான் உங்களை அவசரமாக வர சொன்னதுக்கு காரணம், நீங்கள் வாங்கிட்டு போன அந்த 30 நாள் அவகாசத்தில் இன்னும் 3 நாள் தான் இருக்குது, இந்த 3 நாளில் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, உங்களோட உயிர்படி உங்களோட முதல் வைஃபும் பொண்ணும் வரலன்னா கண்டிப்பாக இந்த 3 நாளைக்கு அப்புறம் இந்த சொத்து எல்லாமே உங்களோட 2வது மனைவி அவங்க பொண்ணுக்கு தான் போய் சேரும், இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போது ஜானகி சந்திரா இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சந்திரசேகர் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க பேசுறதெல்லாம் வீடியோ காலில் பார்த்துட்டு சிவகாமியும் மங்காவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போது சந்திரசேகர் சார், நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் நடக்காதுன்னு சொன்னதை கேட்டு சிவகாமி, அம்மா என்னம்மா இவர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்போ மங்கா என்னவோ பொண்டாட்டியை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் நிறுத்த போகிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜானகி, என்ன சந்திராணி இவ்வளோ நாளும் தேடி கண்டுபிடிக்க முடியாதவங்க இப்போவா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரசேகர், அம்மா அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, கண்டிப்பாக இந்த 3 நாளைக்குள்ளே என்னோட முதல் மனைவியும் பொண்ணும் வந்துட்டா அந்த சொத்தெல்லாம் அவங்க பேருக்கு மாற்றிடலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜட்ஜு, அவங்க ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தால் கூட இந்த சொத்து எல்லாமே அவங்க பேருக்கு தான் போகும், ஆனால் அவங்க வரலன்னா கண்டிப்பாக இது உங்களோட 2வது மனைவிக்கும் அவங்க பொண்ணுக்கும் தான் போகும்னு சொல்கிறாங்க. அப்போ சந்திரசேகர், சரிங்க சார், அப்போது கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மஞ்சுவும் அன்பரசியும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கார் அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. அன்பரசி மஞ்சு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் நான் தான் அவரோட பொண்ணுன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வைக்கணும்னு நினைக்கும் போது எங்கள் அம்மா இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கார் கிராஸ் ஆகி போன கார்லேருந்து கார் டிரைவர் இறங்கி அம்மா உன்னை எங்கள் மேடம் கூப்பிட்றாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மஞ்சு, யார் எந்த மேடம், யாருன்னு சொல்லாமல் எப்படி வருவாங்கன்னு கேட்குறாங்க. நீங்களே வாங்கம்மா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லை நீங்கள் வரக்கூடாது, இவங்க மட்டும் தான் வரணும் அப்படின்னு அன்பரசியை கை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அன்பரசியும் போய் நிற்கிறாங்க. காரில் பத்மா இருப்பாங்க. பத்மாவை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க அன்பரசி. பத்மா காரில் வந்துட்டு இருக்கும் போதே ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. என் பொண்ணு வீடியோ எடுத்தவன் எனக்கு யாருன்னு தெரியும், அவள் மட்டும் நான் நேரில் பார்த்தேன், அவ்வளோதான் அவளை
நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு டென்ஷனாக பேசிட்டு வந்திருப்பாங்க. அப்போ தான் வந்து அன்பரசியை பார்த்துருப்பாங்க. அதனால தான் காரை நிறுத்த சொல்லி அன்பரசியை கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. அன்பரசி வந்து காருக்குள்ளே ஏற சொல்லி பத்மா வந்து பயங்கரமாக அன்பரசியை திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாமியாருக்கு வந்து தியானத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தோணுது. அந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்க போகுது. ஆனால் வந்து அதில் திருஷ்டி பரிகாரமாக வேறு ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து சாமியார் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் காரில் வந்து பத்மா வந்து அன்பரசியை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. மஞ்சு ஓடி வந்து யாருன்னு பார்க்குறாங்க. இந்த மேடம் வந்து அன்பரசி தான் வந்து சுபாவை வந்து வீடியோ எடுத்திருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இப்படிலாம் வந்து ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மஞ்சு வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அன்பரசின்னு அப்படியே வெளியில் நின்று கத்திட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.